நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு பெண் சிங்கம் நுழைந்தது. அப்போது மந்தையில் நுழைந்த சிங்கத்தை பார்த்த ஆடுகள் அனைத்தும் சிதறி ஓடின. ஆனால் அந்த பெண் சிங்கமோ தாய்மையின் வழியால் கர்ஜித்தவாறு ஒரு சிங்க குட்டியை பெற்றது. அந்த பெண் சிங்கம் குட்டியை பெற்றதோடு மிகுந்த வலியால் இறந்துவிட்டது. தாய் இழந்த சிங்க குட்டிக்கு அந்த ஆட்டுக்கூட்டம் அடைக்கலம் கொடுத்து அதை பாலூட்டி வளர்த்தன. அந்த குட்டி சிங்கம் ஆட்டு பாலை குடித்தும் புல்லை தின்றும் ஆடுகளோடு விளையாடியவாறு மேமே என்று கத்தியது. அந்த குட்டி சிங்கம் வீரமும் கர்ஜனையும் மறந்து தன்னை செம்பரி ஆடாகவே நினைத்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் ஆடுகளை வேட்டையாடுவதற்காக மந்தைக்குள் வந்தது. அந்த சிங்கத்தை பார்த்த ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடின. அதன் கூடவே குட்டி சிங்கமும் பயந்து ஓடியது. அதை பார்த்து கொண்டிருந்த சிங்கம் வேட்டையாடுவதை விட்டு தன்னை போலிருந்த குட்டி சிங்கத்தை மட்டும் துரத்தி பிடித்தது. அந்த குட்டி சிங்கத்தை பார்த்து பெரிய சிங்கம் கேட்டது, நீ எதற்காக என்னை கண்டு பயந்து ஓடுகிறாய்? நீயும் என்னை போன்று ஒரு வலிமையான சிங்கம் தானே என்று கேட்டது. அதற்கு குட்டி சிங்கம், நான் ஒரு செம்பரி ஆடுதானே, நான் எப்படி சிங்கம் ஆவேன் என்று பயத்தோடு கூறியது. தான் ஒரு சிங்கம் என்பதை அதற்கு உணர்த்த அந்த காட்டில் இருந்த ஒரு குளத்தின் அருகில் அதை இழுத்து சென்றது பெரிய சிங்கம். குளத்தின் அருகில் சென்று, இதோ பார், நீயும் சிங்கம்தான், நானும் சிங்கம்தான் என்று கோபத்தோடு அதன் தலையை தண்ணீரில் தெரியும்படி கவிழ்ந்து காட்டியது. தண்ணீரில் தன் முகத்தை பார்த்த குட்டி சிங்கம் வியந்தவாறு, ஆமாம், நானும் சிங்கம்தான் என்று கூறியது. அதைக் கேட்டதும் பெரிய சிங்கம், இப்போதாவது உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டதே என்று பலமாக கர்ஜித்தது. அதை பார்த்த குட்டி சிங்கமும் பலமாக கர்ஜித்தது. அந்த பெரிய சிங்கத்தின் கர்ஜனையை விட குட்டி சிங்கம் கர்ஜித்தது அந்த காடு முழுவதும் எதிர் ஒலித்தது. தான் ஒரு சிங்கம்தான் என்று அதற்கு தன்னம்பிக்கை வந்ததால் அந்த செம்பரி ஆட்டுக்கூட்டத்தை விட்டு குட்டி சிங்கம் சுதந்திரமாக சுற்றிக்கொண்டே அதற்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தது. என் அன்பு குழந்தைகளே, நீங்களும் உங்கள் சக்தியை புரிந்து கொள்ளாதவரை அந்த ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகளைப் போலவேதான் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்குள் உள்ள சக்தியை நீங்களே நன்றாக புரிந்து கொண்டால் அந்த சிங்கத்தைப் போலவே நீங்களும் வலிமை உடையவராக மாறிவிடலாம். மனித மனம் மிகவும் அளப்பரிய சக்தி கொண்டது. ஒன்றை நினைத்தால் அதை நிச்சயம் அடையக்கூடிய சக்தியை தரக்கூடியது. உங்கள் சக்தியால் நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை சுற்றி பிணைக்கப்பட்டுள்ள தடைகளை தகர்த்தெறியுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையாலும் மனதைரியத்தாலும் நிச்சயம் இந்த வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியும். அதனால் முழு மனதுடன் சிந்தித்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.